ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 53 தொடங்கி 56 முடிய. அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொதுவிடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நாளில் முதல் வாசகத்தில் ஆண்டவர் நல்லது என கண்டார் என வாசிக்க கேட்கிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க வேண்டும். பசுமையான நிலங்களையும் படைக்கிறார், வறண்ட ஒரு நிலத்தையும் படைக்கிறார். இந்த பசுமை வறண்ட இதை நாம் நம்முடைய வாழ்வில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வசந்த காலத்தில் பார்த்தோம் என்றால் எறும்புகள் தங்களுக்கான உணவை சேர்த்து கொண்டே இருப்பன. அதை வறண்ட காலத்தில் பயன்படுத்துகின்றன. நாம் வசந்த காலத்தில் ஜெபத்தின் மூலமாக நம்முடைய அருள் வரங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வறண்ட நாட்களில் அது நமக்கு பயன்படும் என்பதை நான் பார்க்க முடியும். இல்லை என்றால் அது வறண்ட நாட்களில் மேலும் நமக்கு வறட்சியை கொடுத்துவிடும் என்பதுதான் இந்த முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. கடவுள் எதையுமே நல்லது என கண்டாரை ஒழிய எதையும் கெட்டது என காணவில்லை. மனிதனை தவிர இயற்கைகள் அனைத்தும் இறைவனுக்கு கீழ்ப்படுகின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் கொஞ்சம் காலதாமதமாக கீழ்ப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இயற்கையை சொன்ன உடனேயே அது அவற்றை செய்கிறது. யோனாவினுடைய வாசகத்தை நாம் வாசிக்கிறோம். இயற்கைக்கு கட்டளை இடுகிறார், ஒரு நொடியில் அலை அடிக்கிறது. இயற்கைக்கு கட்டளை இடுகிறார், மீன் வந்து விழுங்கி கொண்டு செல்கிறது. இயற்கைக்கு கட்டளை இடுகிறார், மீன் கரையில் கொண்டு போய் கக்குகிறது. இயற்கைக்கு கட்டளை இடுகிறார், ஆமணக்கு செடி முளைக்கிறது. இயற்கைக்கு கட்டளை இடுகிறார், புழு வந்து அரிக்கிறது. இயற்கைக்கு கட்டளை இடுகிறார், சூரிய ஒளி யோனாவினுடைய முகத்தின் மீது பளிச்சென்று ஒளிக்கிறது. ஆனால் இவர் சொன்ன அடுத்த நொடி கீழ்ப்படிந்த அனைத்தும் இயற்கை மட்டும்தான். ஆனால் மனிதனாகிய யோனா காலதாமதமாகத்தான் கீழ்ப்படிந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இறைவன் அனைத்தையும் நல்லது என கண்டார் என்றால் அதற்கு காரணம் உண்டு. இதனாலே நற்செய்தி வாசகத்தில் அவரை தொட்ட அனைவரும் சுகம் பெற்றனர் என சொல்லப்படுகிறது. எனவே கெனசரேத்து பகுதி என்றால் கடற்கரை பகுதி என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மீனவ மக்களை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் அலைகளை எதிர்த்து வலைகளை விரித்து வாழக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மீன்களை பிடித்து வருகிறார்கள், கண்ணீரோடும் கவலையோடும் பிடித்து வருகிறார்கள். ஆனால் கரைக்கு வந்த பிறகு மீனை பிடித்த அவர்கள் விலையை நிர்ணயிப்பதில்லை, முதலாளிகள் தான் விலையை நிர்ணயிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மேலும் மேலும் அவர்களுக்கு ஒரு துன்பமாகத்தான் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கடற்கரையில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கணவன்மார்கள் கடலுக்கு போன உடனேயே முன்னாடி எப்படி வேண்டுவாங்கன்னா, கடவுளே நல்ல மீன்பாடுகளை கொடுத்து கரைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வேண்டிய காலம் போய் இன்று எப்படி வேண்டாங்க அப்படின்னா, கடவுளே எப்படியாவது என் கணவன் உயிரோடு கரைக்கு வந்தா போதும், மீன் கிடைக்கிறதுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேண்டக்கூடிய காலம் இன்று வந்தது. இப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அன்றாடம் கண்ணீரோடும் கடவுளோடும் தான் செலவழிப்பதை நாம் காண வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு தாயினுடைய கருப்பையில் அந்த நீர் நம்மை தாளாட்டி கொண்டிருப்பது போல மீனவ மக்களுக்காக மீன்பிடிக்க செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடல் அலைதான் அது தாயாக இருந்து அவர்களை தாளாட்டி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த கடலினுடைய அலை மீது நாம் இன்று விட்டோம் என்றால் அலை கழிக்கப்படுவோம். கடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த மீன்களை போல் நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் கடவுள் நல்லது என படைத்ததை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இன்று அவர்கள் எத்தனையோ லட்சம் போட்டு படகுகளை எடுக்கிறார்கள். நம்ம இடத்துல மீன் கிடைக்கவில்லை என்று பக்கத்து எல்லையில் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா உடனே சிறைபிடித்துக் கொள்கிறார்கள். இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான போட்டுகளை இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான நம்முடைய மீனவ மக்களையும் அவர்கள் சிறைபிடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த சிறையில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் சிறையில் அப்படி அல்ல, அவர்களுக்கு உடல்
வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவை கொடுக்க மாட்டார்கள், உடல் தளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவைத்தான் கொடுப்பார்கள். உடல் பலவீனமாக வேண்டும், மீண்டும் இவர்கள் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் எப்படிப்பட்ட உணவை வேண்டுமானாலும் கொடுப்பார்கள். அது அவர்களுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய உணவாகவும் மாறிவிடும். இதைத்தான் அவர்கள் கண்ணீரோடும் கடவுளோடும் காலத்தை கடத்துகிறார்கள் என்று மீனவ மக்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மீனவ மக்களாகிய இந்த கெனசரேத்து பகுதியில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்று அவர்களை தொடுகிறார். அவர்கள் உம்முடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட அனுமதியும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர்களுடைய கண்ணீர் கலந்த அந்த உப்பு தண்ணீர் மட்டுமல்ல, அவர்கள் கண்ணீரும் கலந்துதான் அந்த கடல் உப்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களை தொடுகிறார், சுகம் கொடுக்கிறார், அவர்களை வாழ்வு கொடுக்கிறார். ஏனென்றால் கடவுள் அனைத்தையும் நல்லது என கண்டார். இப்ப நான் என்னுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பத்தை நான் நல்லது என காண்கிறேனா? சிலர்லாம் கேட்கிறாங்க, எனக்கு சாலமோனுடைய ஞானம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. சாலமோனுடைய ஞானம் வேண்டும்னா கடவுள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். எனக்கு பிரச்சனையின் மூலமாகத்தான் ஞானம் கிடைக்க வேண்டும் என்று அவர் கொடுப்பார். ஆனா நம்ம என்ன கேட்கிறோம், எனக்கு பிரச்சனை வேண்டாம், ஞானம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடாது. ஞானம் கேட்கிறோம் என்றால் கடவுள் சில பிரச்சனைகளை கொடுப்பார். அந்த பிரச்சனையின் மூலமாக நீ ஆய்ந்து அறிந்து அதன் மூலமாக நீ ஞானத்தை பெற்றுக்கொள் என்பதுதான் அதனுடைய நோக்கம். நம்ம பிரச்சனையை விரும்புவதில்லை, ஞானத்தை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், எனக்கு எந்த துன்பமும் வேண்டாம், துயரமும் வேண்டாம் என்ற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. எனவே கடவுள் நல்லது என கண்டது அனைத்தையும் தான். அதனால்தான் ஒரு கவிஞர் இவ்வாறாக முடிப்பார், இன்பமே என்றும் துன்பம் இல்லை என்று முடிப்பார். இந்த வாழ்க்கையில் நமக்கு இன்பம் மட்டும்தான் இருக்கிறது. சில நேரங்களில் துன்பத்தையே நாம் அதிகமாக அனுபவிக்கிறோம் என்றால் இன்பமான நேரத்தில் நாம் அதிகமாக செலவழித்து விட்டோம். இன்பமான நேரத்தில் வசந்த காலத்தில் நாம் உணவுகளை சேர்க்காவிட்டால் கொரோனா நேரத்தில் எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட்டாங்க. காரணம், அவர்கள் அதை நினைக்கவே இல்லை. அம்புட்டையும் செலவழிச்சுட்டு தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தவர்கள் கடைசியில எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறதை நாம் பார்க்கிறோம். எனவே வறட்சியான காலம் இருக்கும், அதற்காகவும் நாம் நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய கணக்காக இருக்கிறது. எனவே ஆண்டவர் அனைத்தையும் நல்லது என கண்டது போல நாமும் அனைத்தையும் நல்லது என சென்று கொண்டிருந்தோம் என்றால் ஒரு நேர்மறையான எண்ணம் இருக்கும். இல்லை என்றால் நம் வாழ்வில் எதிர்மறையான எண்ணத்தோடு தான் எல்லா இடங்களுக்கும் செல்வோம் என்பதை முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் சூரியனை படைக்கிறார், அந்த நாளை இனிமையாக தொடங்குகிறார். இன்று வாரத்தினுடைய முதல் நாளாக இருக்கிறது. இந்த நாளை நான் எப்படி இனிமையாக தொடங்க போகிறேன், எப்படி இந்த நாளை நான் நல்லது என காணப்போகிறேன் என்ற ஒரு முழு மன சுதந்திரத்தோடு இந்த நாளை புதிதாக வசந்தமாக வாழ்வாக கொண்டாட இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.